வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். அருமை நண்பர்களே, நம்முடைய விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் கொடியை ஏற்றினார். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகளுக்கு அது மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை கொடுத்திருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் பரவலாக பேசப்படுகிறது. காரணம், அவர் கட்சி கொடியை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர் மெதுவாக வருகிறார். அவருடைய ஐடியா என்ன என்று தெரியவில்லை. திடீரென்று சில பேர்கள் ஒரே நாளில் கட்சியை ஆரம்பிப்பார்கள். அன்றைக்கு கொடியை காட்டுவார்கள், அதனுடைய கொள்கைகளை காட்டுவார்கள், சின்னங்களை காட்டுவார்கள். இப்படியெல்லாம் ஒரே நாளிலே செய்வார்கள் அரசியல்வாதிகள். அதைத்தான் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் விஜய் அவர்கள் மெதுவாக வருகிறார். கட்சியை ஆரம்பித்து 6 மாதம் கழித்து இன்றைக்கு அவர் அந்த கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவருடைய கொடியிலே என்ன இருக்கிறது என்பதே அவருக்கு கூட தெரியவில்லை போன்றிருக்கிறது. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்திருக்கின்றது. உடனே அதனுடைய ஆதரவாளர்கள் எல்லாம், தொண்டர்கள் எல்லாம் கொதிக்கின்றார்கள். என்ன, விஜயனுடைய கொடியிலே பூ, அது வாகைப்பூ அல்ல, அது தூங்கு மூஞ்சி பூ. அதனுடைய யானை நம்ம யானை கிடையாது, அது ஆப்பிரிக்காவில் உள்ள யானை. அதனுடைய கொடி வேறு ஒரு சமுதாயத்திற்கு உள்ள கொடி என்றெல்லாமே பரவலாக அதை திரித்து எழுதி ஒரு காசு இல்லாத ஒரு விளம்பரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிறது. விஜய் அவர்களுக்கு விளம்பரம் செய்வதே இப்போது திராவிட முன்னேற்ற கழகம்தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி விளம்பரதாரர்களாக இருந்தார்களோ, உள்ளே வர முடியாது, அது இது பெரியார் மண், பாரதிய ஜனதாவுக்கு இங்கே இடமில்லை என்று சொல்லி 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 இன்றைக்கு 11% வாக்குகளை பெறுகின்ற அளவிற்கு வளர்த்து விட்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவை. அதே போல இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு கட்சி ஆரம்பிப்பது என்பது இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம், எவர் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் என்கின்ற நிலை இருக்கின்ற போது, விஜய் ஆரம்பித்தால் உங்களுக்கு என்ன, அல்லது அஜித் ஆரம்பித்தால் உங்களுக்கு என்ன? ஆனால் தன்னை கொண்டு பயப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. இன்றைக்கு எந்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எழுதுவது எல்லாமே விஜயை பற்றித்தான் எழுதுகிறது. விஜய் ஒன்று செய்திருக்க வேண்டும் நிச்சயமாக. கொடியை அறிமுகப்படுத்துகின்ற போது அந்த கொடியினுடைய கொள்கை என்ன என்று அறிவித்திருந்தால் இது போன்ற அந்த பிரச்சனைகளுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை கதறட்டும் என்றுதான் அவர் இப்படி இந்த முடிவை எடுத்திருப்பார் என்று நினைக்கின்றேன். இப்போ அந்த கொடியிலே இருக்கின்ற ஆப்பிரிக்க யானையே கூடாது, அது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னமாக இருக்கிறது. பகுஜன் கட்சியினுடைய சின்னம் தானே யானை, அவர்கள் கட்சி கொடியிலே இல்லையே. தேர்தல் ஆணையம் அந்த நேரங்களிலே அதையெல்லாம் மறுக்கும். அது அவர்கள் பிரச்சனை அல்லவா? முதலிலே தன்னுடைய பிரச்சனையை கவனிப்போம், அவர்களுடைய பிரச்சனையை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற போது இது தேவையற்ற ஒரு சங்கடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்திருக்கிறது. இந்த இதில் ஒன்றை நீங்கள் உற்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், விஜயை ஒரு வகையிலே பாராட்ட வேண்டும். தமிழகத்திலே யார் கட்சி ஆரம்பித்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒட்டியே கட்சி வரும். அதாவது நம்முடைய வைகோ அவர்கள் ஆரம்பித்தார்கள், மறுமலர்ச்சி திமுக என்று ஒன்றை வைத்தார்கள், ராஜேந்தர் ஒரு திமுகவை வைத்தார்கள், பாக்கியராஜ் ஒரு திமுக வைத்தார்கள். இப்படி அந்த திமுக சம்பந்தப்பட்ட பெயர்களையே உருவாகி வந்தார்கள் புதிதாக கட்சி ஆரம்பிப்பவர்கள். அதனுடைய கொடிகளையும் கொஞ்சம் அந்த கருப்பு சிவப்பை சேர்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த கருப்பு சிவப்பு என்கின்ற அடையாளமே இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு கொடியை வடிவமைத்திருக்கின்றார்கள்.
இதை போன்ற கொடி, இந்த கொடி, இந்த சின்னம் இல்லாமல் பல்வேறு அமைப்புகளுக்கு இருக்கின்றது. வேளாளர் சங்கத்தினுடைய கொடி இந்த கொடி என்று அவர்கள் தான் சொல்கிறார்கள். யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் தான். இன்னும் ஒன்று, நாடார் அமைப்புக்கும் இதே கொடி இருக்கின்றது. நாடார், இந்திய நாடார் பேரமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பிற்கும் இதே கொடி இருக்கின்றது. ஆனால் அதிலே மத்தியிலே சின்னம் கிடையாது. இந்த மத்தியிலே இருக்கிற சின்னம் வாகைப்பூ. வாகைப்பூ ஏன் வைத்தார்கள் என்று சொன்னால், அந்த யானை வெற்றி பெற்று வாகை சூடுகின்ற விதத்தை குறிக்கின்ற மாதிரி அந்த பூவை கொடுத்திருக்கிறார்கள். அது வாகைப்பூவும் தூங்கு மூஞ்சி பூவும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் இது அது அல்ல, அது இது அல்ல என்று இவர்களாக குமைந்து இன்றைக்கு ஒரு விளம்பரத்தை படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எதுவாக இருந்தால் என்ன, விஜய் தான் கவலைப்பட வேண்டும். இந்த வாகைப்பூ சின்னம் அல்லது வாகைப்பூ கொடியிலே வாகைப்பூ இருக்கிறது, அது தூங்கு மூஞ்சி பூவாக இருக்கட்டும், எந்த பூவாக இருக்கட்டும், இது மக்களிடத்திலே சென்று சேருகிறதா அல்லது எதை அது சுட்டிக்காட்ட விரும்புகிறது, அந்த கொடி எதை ஞாபகப்படுத்துகிறது என்பதுதானே தேவையே தவிர, அதிலே அது இருந்தா என்ன, தூங்கு மூஞ்சி மரத்தினுடைய பூவாகவே இருக்கட்டுமே, இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது உதயசூரியனை காட்டுவதை போல இல்லை. உதயசூரியனா? உதயசூரியன் அப்படியாக இருக்குமா? அது வட்ட வடிவத்தில் அல்லவா இருக்கும் என்றெல்லாமே நம்ம குறை சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. ஆகவே தமிழ்நாட்டிலே யார் கட்சி ஆரம்பித்தாலும் தனக்குத்தான் முதலிலே வலிக்கிறது. உதயநிதி அவர்கள் ஒரு செய்தி சொன்னதாக ஒரு செய்தியும் நான் அதை சமீபத்திலே பார்த்தேன். என்ன செய்தி என்று சொன்னால், கொடிதானே ஏற்றிருக்கிறார், அதற்குள் முதலமைச்சர் கனவா, பார்த்து விடுகிறேன் என்று சொல்வதை போல அந்த ஒரு நிமிட வீடியோ போகிறது. இப்படியெல்லாம் ஒன்று சொல்லுவார்களா? இப்படியெல்லாம் வருத்தப்படுவார்களா ஒருவர் கட்சி ஆரம்பித்தால் என்று யோசிக்கின்ற போது, நிச்சயமா வருங்காலத்தில் விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பார் என்றுதான் தெரிகிறது. காரணம், அவருக்கும் கொஞ்சம் ரசிகர்கள் இருக்கிறார்கள். வெற்றி பெறுவாரா பெறமாட்டாரா என்பது இரண்டாவது. ஆனால் முதலிலே தனக்கு நெருக்கடியை கொடுக்க போகிறார்களே, ஆங்காங்கே இருந்த நெருக்கடி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து கொண்டேதானே இருக்கிறது. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் கருப்பு சிவப்பு எந்த இதிலையும் கிடையாது. அதை இன்னொரு பக்கம் சீமான் கட்சி, அதிலையும் கருப்பு சிவப்பு கிடையாது. இது விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம், இதுலயும் கருப்பு சிவப்பு கிடையாது. ஆக கருப்பு சிவப்புக்கு கடுமையான ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது என்று தான் அரசியல் வல்லுநர்கள் கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நெருக்கடி தேர்தல் நேரத்தில் அடுத்து மாநாடு வரப்போகிறது, விஜயனுடைய மாநாடு வரப்போகிறது. இப்ப 6 கட்சி ஆரம்பித்து 6 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த கொடியை ஆரம்பிக்கிறார். இனி கொஞ்ச நாள் பேசுவார்கள் விஜயை பற்றி. விஜயனுடைய அந்த யோசனையே இப்படித்தான் இருக்கக்கூடும். பேசட்டும், இவர்கள் நம்மை பற்றி விமர்சனம் செய்யட்டும். ஒருவனை விமர்சனம் செய்ய அது பலம்தானே தவிர பலகீனம் அல்ல என்பதற்காக இது போன்ற விஷயங்களை மெதுவாக அடியெடுத்து வைக்கின்றார். இன்னும் ஒருவர் சொல்லுகின்றார்கள், அவருக்கு அரசியல் தெரியவில்லை, ஆகவே கொடியை அறிமுகப்படுத்தி விட்டார், இவரெல்லாம் ஆட்சியை எப்படி பிடிக்க முடியும், தமிழகம் எங்கும் அவர்களுக்கு நிர்வாகிகள் என்றால் புது கட்சி ஆரம்பித்தால் நிர்வாகி கிடைக்காமலா போய்விடுவார். ஒரு சீமானுக்கு கிடைக்கிறது. எவர் கட்சி ஆரம்பித்தாலும் தமிழகத்திலே கூட்டம் கூடுகிறது. ஒரு பிச்சைக்காரன் கட்சி ஆரம்பித்தால் கூட தமிழகத்திலே கூட்டமாகத்தான் தெரிகிறது. எங்கிருந்துதான் வருமோ தெரியவில்லை. அந்த அளவிற்கு கூட்டத்தை சேர்க்கிறார்கள். 100 ஆண்டு காலம் கண்ட ஒரு கட்சி இன்றைக்கு கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் கூட்டத்தை காட்டுகிறது. அது கூட பணம் கொடுத்து பொருள் கொடுத்து தான் கூட்டத்தை காட்டுகிறது. அதை போல விஜய் இடத்திலே ஏராளமான பணம் குவிந்து கிடைக்கிறது போல் இருக்கிறது. ஆகவே அதை செலவழித்து ஒரு கை பார்த்து விடுவோம் என்று இறங்கி இருக்கின்றார். அவர் வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா என்பது காலம் பதில் சொல்லும். ஆனால் இன்றைய நெருக்கடி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர் சொல்லுகின்றார், இது இனி தமிழகத்திற்கு நல்ல காலம்தான். அப்படி என்றால் நடந்து கொண்டிருப்பது கெட்ட காலம் என்றுதானே அர்த்தம். விஜய் அவர்கள் இனி தமிழகத்திற்கு நல்ல காலம் என்று சொல்கிறார்.
இந்த கொடியை ஏற்றிவிட்டு சொல்லுகின்றார், நல்ல காலம் பிறந்து விட்டது. அந்த பாடல்கள் வரிகளை எல்லாம் பார்க்கின்ற போது அப்படியானால் இதுவரைக்கு நாடு மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம். ஆகவே இந்த விஜயனுடைய இந்த கொடி பல்வேறு நபர்களுடைய வயிற்றிலே புலியை கரைத்திருக்கிறது என்பது அப்பட்டமான உண்மை. இதை கண்டும் காணாமல் போய்கொண்டிருந்தால் வேகமாக வளர்ச்சி அடையாது. ஆனால் இதை எதிர்ப்பதை போல நீங்கள் மறைமுகமாக எதையாவது செய்து கொண்டே இருந்தால் அது அதாவது வெட்ட தழுக்கும் என்பதை போல, அதுதானே இயற்கை நியதி. அதுபோல எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருகின்ற போது வீரியமாக வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வருங்காலத்தில் அடுத்து வருகின்ற தேர்தல்களில் கடுமையான போட்டி அல்லது கடுமையான சிக்கல்கள், கடுமையான பிரச்சனைகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும் என்றுதான் அரசியல் ஆர்வலர்கள் சொல்லுகின்றன. இப்போது இருக்கின்ற கூட்டணி அப்போது இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், விஜய் என்கின்ற ஒரு விருட்சம் வளர்கிறது என்று அச்சப்படுகிறார்கள். ஆகவே அதற்கு இப்போதே ஏதாவது முட்டுக்கட்டை கொடுக்க முடியுமா அல்லது நிறுத்திவிட முடியுமா என்றெல்லாம் கூட யோசிக்கின்றார்கள். இதே போல ரஜினிகாந்த் தான் இதே போல செய்துவிட்டு சில படங்கள் ஓடுவதற்காக நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்ற உடனே பல்வேறு தரப்பிடம் இருந்து அவருக்கு விமர்சனங்கள் செய்ய போய் அவர் அரசியலே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதை போல இப்போது பல்வேறு நெருக்கடிகள் விஜய்க்கு வருவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் ரஜினிகாந்த் விலகுவதைப் போல விஜய் விலக மாட்டார் என்றுதான் தெரிகிறது. காரணம், இவர் எடுத்து வைக்கின்ற அடி மெதுவாக இருக்கிறது. 1. 2, நிறைய அரசியல்வாதிகள், பழுத்த அரசியல்வாதிகள் இவர் கையிலே இல்லை. ஆகவே பழுத்த சிந்தனைகளை கொடுத்து அதை அவர்களை அப்படியே மழுக்கடித்து விட முடியாது. புதிய சிந்தனைகள், புதியவர்கள், இளம் ரத்தங்கள், இளைஞர்கள், இப்படிப்பட்டவர்களை கட்சிக்குள் சேர்க்கின்ற போது தனக்கு கட்டுப்பாடு, தன்னுடைய கட்டுப்பாட்டிலே எல்லோரும் வந்து விடுவார்கள். அப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வருகின்ற போது ஒரு எதை வேண்டுமானாலும் செய்கின்ற ஒரு துணிச்சல் அந்த விஜய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இவருக்கு அந்த இப்போது சமீபத்திலே ஒரு விழா நடத்தினாரே, அதிலே தெரிந்தது எல்லா இடத்திலும் இருந்து அந்த குழந்தைகள், மாணவ மணிகளை எல்லாம் அழைத்து வந்து அவர்கள் பரிசு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் வெள்ளோட்டம், அரசியல் ஆதாயங்களுக்காக நடத்தப்பட்ட கூட்டம், மக்களுக்காக அல்ல. அரசியலிலே எப்படி செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த வழித்தடங்களை போட்டுக்கொண்டே வருகிறார் விஜய். மெதுவாக வருகிறார். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கின்ற அடியும் அவர் அந்த சிந்தித்து செயல்பட்டு நடத்துகின்றார் என்று தெரிகிறது. ஆகவே இவரை கண்டு பயப்படுபவர்கள் மற்ற கட்சிகள் அல்ல. புதிதாக வளர்ந்து வருகின்ற சீமான் அவர்கள் வரவேற்கின்றார்கள். அதே போல சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் விஜய் வளர்வதை இது இயற்கை, நமது நாட்டிலே, ஜனநாயக நாட்டிலே இது இயற்கையான ஒன்று என்று நினைக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அஞ்சுகிறது. காரணம், அவர்தான் முதல்வரை நோக்கி, அரியணையை நோக்கி வருகின்ற போது பரம்பரையாக அரியணையில் அமர்ந்திருக்கின்ற நமக்கு, பரம்பரையாக தாத்தா போய், அப்பா போய், மகன் போய், பேரனாக அடுத்து நாம் நினைக்கின்ற அந்த கனவு, கட்டி வைத்திருக்கின்ற கனவு நனவாகாமல் போய்விடுமோ என்று திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுகிறது. உதயநிதி தொடர்ந்து முதல்வராக இருக்க முடியாதோ, அல்லது உதயநிதிக்கு அடுத்து அவருடைய பையன் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுமோ என்று யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் ஒரு நீண்ட கால திட்டம் போடுகிறார்கள், ஆனால் தமிழக மக்கள் ஒரு நீண்ட கால திட்டம் போடுகிறார்கள். இதற்கிடையில் அரசியல்வாதி ஒரு திட்டம் போடுகிறார்கள். ஆனால் எது வெல்லும் எது கொல்லும் என்கின்ற அந்த செய்தியை காலம் சொல்லும் என்று சொல்லி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.